கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கோரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். முதலமைச்சரின் கடிதத்தை குடியரசுத் தலைவர் செயலாளரிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நேரில் வழங்கினர். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் சுத்தமான கட்டட கட்டுமான பணிகள் மேற்கொள்ள வழிகாட்டுதல்கள் வெளியீடு. வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற அறிவுறுத்தல். மணல் திருட்டுக்கு எதிராக போராடிய 22 விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. அப்பாவி விவசாயிகளை பொய் வழக்கில் கைது செய்து சிறையில் அடைப்பதுதான் திராவிட மாடலா என சீமான் கேள்வி. விருதுநகர் அருகே கஞ்சா புகைத்ததை காட்டிக் கொடுத்ததால் சிறுவர்களுக்கு அடி உதை. 16, 17 வயதுடைய 4 சிறுவர்கள் மீது வழக்கு பதிவு. தைரியம் இருந்தால் ரூபாய் நோட்டில் இருந்து காந்தி படத்தை நீக்குங்கள். பாஜகவிற்கு கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் சவால். ஓமனில் பிரதமர், ஜெர்மனியில் எதிர்க்கட்சித் தலைவர். காற்று மாசில் இந்தியாவின் தலைநகரம். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம். பட்டேல் சிலையை உருவாக்கிய சிற்பி ராம்பி சுதார் மறைவு. பிரதமர், குடியரசுத் தலைவர் இரங்கல். ஆந்திர முன்னாள் அமைச்சர் கொலையில் ஜெகன் மோகனுக்கு தொடர்பில்லை. சிபிஐ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புதிய திட்டத்தால் கோடிக்கணக்கான ஏழைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் புதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டாம் என வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 718 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஸ்னைடர் எலக்ட்ரிக் குழுமம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆட்டுத்தோல் போர்த்தி வரும் ஓநாய் போன்ற தீய சக்திகளிடம் ஏமாந்து போய்விட்டால் விடியல் என்பதே இருக்காது. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக அதிமுக எப்போதும் செயல்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. பால்வாடி கட்சிக்கு பவள விழா கட்சி பதில் கூற முடியாது என விஜயை விமர்சித்த அமைச்சர் சேகர் பாபு. அதே புஸ்ஸி, அதே லாட்டரி, அதே பஞ்ச் டைலாக் என தமிழக வெற்றி கழகத்தை கிண்டல் அடித்த அமைச்சர். அதே புஸ்லி, அதே லாட்டரி, அதே பஞ்ச் டைலாக். ஊருக்கு ஊரு போய் கூட்டம் நடத்தது அந்த தாவேக்கா. ஊர் முழுதும் கூட்டம் நடத்தது திமுக. பால்வாடி கட்சிக்கு போய் பவள விழா கட்சி பதில் சொன்னா நல்லா இருக்காது. ஈரோடு பரப்புரையில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த காவல்துறைக்கு நன்றி என தெரிவித்து விஜய் பதிவு. இந்த பரப்புரை தனது வாழ்நாளில் இதுவரை இல்லாத மிகுந்த மகிழ்ச்சி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது என்றும் எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவு. சேலத்தில் வரும் 29ஆம் தேதி கூட உள்ள பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது. சேலத்தில் ஜி.கே. மணி எம்எல்ஏ பேட்டி. கட்சி நிறுவனரா இருக்கிற மருத்துவரையா அவர்களுக்கு தான் முழு அதிகாரம். அவர்கிட்ட கட்சி இருக்குது, அவர் கட்சியை வழிநடத்துவார். தேர்தலை அவர் தலைமையில சந்திப்போம். வரக்கூடிய செயற்குழு பொதுக்குழுலையும் ஒரு கூட்டணி எந்த கட்சியோடு என்ற முடிவையும் அறிவித்து ஒரு வெற்றி கூட்டணி உருவாக்குவார். தேர்தலை வெற்றிகரமாக நாங்கள் சந்திப்போம். போலி மருந்து தொழிற்சாலை அதிபருக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வங்கியில் 100 கோடி கடன் தர சபாநாயகர் செல்வம் சிபாரிசு செய்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. திரு செல்வம் அவர்கள் இந்த ராஜா அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களிடம்
அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கிகளில் இருந்து கடன் கொடுக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார். புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலையில் அதிகப்படியான ஊழல் நடந்துள்ளதற்கு பொறுப்பேற்று ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. ராணுவ வீரர்களுக்கு தலா 1,60,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ரஷ்யாவை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரித்து ஐரோப்பிய மக்களிடையே வேண்டுமென்றே அச்சத்தை மேற்கத்திய தலைவர்கள் தூண்டி வருகிறார்கள். ரஷ்ய அதிபர் புட்டின் பகிரங்க குற்றச்சாட்டு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. குண்டுவெடிப்பு தாக்குதலை திட்டமிட்ட சதியில் கைதான யாசிர்தார் முக்கிய பங்கு வகித்ததாக புலனாய்வு அமைப்பினர் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் பாதுகாப்பு படையினருடன் நக்சலைட்டுகள் மோதல். 3 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. சொல்லாமல் செல்ஃபி எடுத்த ரசிகரின் போனை கிரிக்கெட் வீரர் பும்ரா பறித்த வீடியோ வைரல்.